குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் செஷன்ல கணக்கியலோட கலைச்சொற்கள்னா என்னங்கிறத ஒரு ஆஃப் கவர் பண்ணி பார்த்துருக்கோம். கலைச்சொற்கள்ல மெயினா என்னென்ன கவர் பண்ணோம்னா நடவடிக்கைகள், ரொக்க நடவடிக்கை, கடன் நடவடிக்கை, அப்புறம் கணக்குன்னா என்ன, முதல், எடுப்புன்னா என்னது, சான்று சீட்டு, அப்புறம் இடாப்பு, சரக்குகள், கொள்முதல், கொள்முதல் திருப்பம் இல்லைன்னா வெளி திருப்பம், அப்புறம் விற்பனை, விற்பனை திருப்பம் இல்லைன்னா உள் திருப்பம், சரக்கு இருப்பு. இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் செஷன்ல நம்ம கலைச்சொற்கள் பார்த்தோம். மீதி கலைச்சொற்கள் இப்ப என்னங்கிறத இந்த செஷன்ல கவர் பண்றேன். ப்ளீஸ் ஸ்டே கனெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வருமானம். வருமானம்னா என்ன? இப்ப நம்ம சரக்கை விற்பனை பண்றோம். அந்த விற்பனை செய்யும் போது அதன் மூலமா கிடைக்கக்கூடிய தொகை இல்ல பெற வேண்டிய தொகை, ஒன்னு பெற்ற தொகையா இருக்கலாம், அதாவது ரிசீவ்ட் ஆர் டு பி ரிசீவ். இது ரெண்டுமே நம்ம வருமானம் அப்படிங்கிற இதுல சொல்லுவோம். சோ சரக்கு விற்பனை மூலமா வர விற்பனை மூலமா வரக்கூடிய தொகைய நம்ம வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர வட்டி, இன்ட்ரெஸ்ட் சொல்றது, பங்காதாயம், டிவிடெண்ட், அப்புறம் கமிஷன், கழிவுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நமக்கு பேரு வருமானம். வருமானங்கிறது இதுக்கு பேரு தான் நம்மளுடைய கலை சொற்கள்ல பேரு வருமானம்னு பேரு. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய ஹெட் என்ன அப்படின்னா செலவு. செலவு அப்படின்னா என்ன? சரக்கு மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்ய மற்றும் விற்பனை செய்ய ஆகக்கூடிய எல்லா தொகைக்கும் பேரு செலவு. அதாவது ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் சேல்ஸ் பண்றதுக்கும் ஆக எல்லா எக்ஸ்பென்ஸும் நம்ம செலவு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கடன் தீர்க்கும் திறன். கடன் தீர்க்கும் திறன். கடன் தீர்க்கும் திறன் அப்படின்னா என்ன? ஒரு நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ கடனை குறிப்பிட்ட தவணைக்குள்ள திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு ஒரு திறன்மை இருந்திருந்தா அதுக்கு பேர் தான் கடன் தீர்க்கும் திறன். இதுதான் சால்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். சோ திருப்பி செலுத்தக்கூடிய திறனை பொறுத்து இப்போ ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காரு, அவர் அந்த கரெக்டா டியூ ரேட்ல திருப்பி கட்டிட முடியும். அதை வச்சுதான் டிசைட் பண்றது கடன் தீர்க்கும் திறன். அடுத்து நொடிப்பு நிலை. நொடிப்பு நிலை. நொடிப்பு நிலைன்னா என்ன? ஒரு நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ கடன் வாங்கிட்டு திருப்ப செலுத்த இயலாத நிலைமையில இருக்கிறது. இது பேரு இன்சால்வென்சி. இது சால்வென்சி, இது இன்சால்வென்சி. அதாவது வாங்கின கடனை திரும்பி கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு போறதுக்கு பேர் தான் நொடிப்பு நிலை. அடுத்து நம்ம பார்க்க போறது சொத்து. சொத்துனா என்ன? ஒரு வணிக நிறுவனம் இருந்ததுன்னா சொந்தமா ஒரு அதாவது மணி வேல்யூ இருக்கிற ஒரு அசட்டை வாங்குறது, அதுக்கு பேரு சொத்துன்னு பேரு. அசட் அப்படிங்கிறது என்னன்னா மெஷினரி. ஒரு கம்பெனி வணிக நிறுவனத்தில் என்ன வாங்குவாங்க? லேண்ட் வாங்குவாங்க, பில்டிங் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வெஹிக்கிள் வாங்குவாங்க, கம்ப்யூட்டர் வாங்குவாங்க. இது எல்லாமே we call it as சொத்து. சொத்துங்கிறது nothing but assets. அடுத்தது நம்ம பார்க்க போறது பொறுப்பு. பொறுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா லைபிலிட்டி. அதாவது ஒரு வணிக நிறுவனம் பிறருக்கு கொடுக்க வேண்டிய தொகைக்கு பேரு பொறுப்பு. அதாவது நான் இந்த சொத்து வாங்குறேன், அந்த சொத்துக்கு நான் திருப்பி ஒருத்தருக்கு அதுக்கான பணம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு பேரு பொறுப்பு. கடனாளி. அடுத்து பார்க்க போற வார்த்தை கடனாளி. கடனாளி அப்படின்னா என்ன? ஒருத்தர் ஒரு பலனை, அதாவது ஒரு கஸ்டமர் அதுக்கான பலனை பெற்றுக்கொண்டு அதற்குரிய பணம் அல்லது பண மதிப்பை உடனே செலுத்தாமல் எதிர்காலத்தில் செலுத்த ஒப்புக்கொண்டால் அவர் பேர் கடனாளி. இப்ப நான் ஒரு சரக்கு வாங்குறது அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுவேன், ஆனா உடனே கொடுக்க மாட்டேன். ஒரு 30 days 40 days கழிச்சு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல அல்லது ஒரு டைம் அக்ரீடு டைம்ல நான் திருப்பி அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா அவருக்கு பேரு கடனாளி. அடுத்து கடனீந்தோர். அடுத்து நம்ம பார்க்க போறது கடனீந்தோர். அதாவது ஒரு பலனை கொடுத்து அதற்குரிய பணம் அதற்குரிய மதிப்பை உடனே பெறாமல் எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொண்டால் இது பேர் கடனீந்தோர். ஸோ
இவர் வந்து கடனை பெறுபவர், இவர் கடனை கொடுப்பவர். ஸோ இவரும் டிலே பண்ணி கொடுத்தா இவருக்கு பேர் கடனாளி, கால்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். கடன் ஈந்தோர் அப்படிங்கிறது சன்ட்ரி டெட்டார்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கடனாளி கடனீந்தோர் அப்படிங்கிறது இந்த இதுக்கான பணத்தை உடனே அந்த சரக்கு வாங்குறோம், அதுக்கான டிரான்சாக்ஷனுக்கான மணியை உடனே கொடுக்க மாட்டேன், ஒரு அக்ரீடு டேர்ம்ஸ்ல நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு பேரு கடனீந்தோர். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன? தேய்மானம். ஸோ இவருக்கு பேரு கடனாளினா டெட்டார், கடனீந்தோர்னா கிரெடிட்டார். A person who receives benefit without giving money or money's worth immediately but liable to pay in future in due course of time is called debtors. A person who gives benefit without receiving the money is called creditor. அடுத்து நம்ம பார்க்க போறது depreciation. Depreciation என்ன? தேய்மானம். Depreciation தேய்மானம். அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டூ வீலர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கார் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். இது மிஷினே எடுத்துக்கலாம். இந்த மிஷின் வந்து ஓட ஓட என்ன ஆகும்? அதோட வேர் அண்ட் டேர், அதோட லைஃப் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதுக்கு பேரு தேய்மானம். காலப்போக்கில் அதோட பயன்பாடு காரணமாக அந்த சொத்தோட மதிப்பு குறைந்து கொண்டே வரும். அந்த இதுக்கு பேரு தேய்மானம். அடுத்து வராக்கடன். வராக்கடன் அப்படின்னா ஒரு கடனாளி தன்னுடைய கடன் தொகையை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன், இது பேர் வராக்கடன். அதாவது ஒரு கடனாளி தன் கடன் தொகையை செலுத்துவதற்காக ஏற்படும் இழப்பு திரும்ப பெற இயலாது அப்படின்னா பேட் டெட்ஸ், திருப்பி என்னால வாங்கவே முடியாது. கிளியர்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன பார்த்தோம்? வருமானம், செலவு, சொத்து, பொறுப்பு, கடனாளி சன்ட்ரி டெட்டார்ஸ், கடனீந்தோர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், டெப்ரிசியேஷன் தேய்மானம், நொடிப்பு நிலை கடன் தீர்க்கும் திறன், கடன் தீர்க்கும் திறன்னா சால்வென்சி, நொடிப்பு நிலைனா இன்சால்வென்சி, வராக்கடன்னா பேட் டெட்ஸ், தேய்மானம்னா டெப்ரிசியேஷன். இதெல்லாம் தான் கலைச்சொற்கள் நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நம்ம பிராக்டிக்கலா வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஆன்சர் பண்ணி அந்த எழுதும்போது நமக்கு இதோட அடக்கங்கள்லாம் அந்த கலைச்சொற்கள்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணுறோங்கிறது தெளிவாக புரிஞ்சிடும். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட். ஸ்டூடெண்ட்ஸ், என்னென்ன கலைச்சொற்கள் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து கணக்கில் என்ன பிரிவுகள் இருக்கு? வாட் ஆர் த பிரான்ச்சஸ்? பிரிவுகள் எவ்வளவு பிரிவுகள் கணக்கியல் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல வந்து நிதிநிலை கணக்கியல். நிதிநிலை கணக்கியல், நிதிநிலை கணக்கியல். நிதிநிலை கணக்கியல் அப்படிங்கிறது பேர் என்ன? பினான்சியல் அக்கவுண்டிங். அடுத்து அடக்க விலை கணக்கியல். அடக்க விலை கணக்கியல். அடக்க விலை கணக்கியல்ங்கிறது பேர் என்ன? காஸ்ட் அக்கவுண்டிங். அடுத்து மேலாண்மை கணக்கியல். மேலாண்மை கணக்கியல். மேலாண்மை கணக்கியல் என்ன அர்த்தம்? மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். அடுத்து சமூக பொறுப்பு கணக்கியல். சமூக பொறுப்பு கணக்கியல். சமூக பொறுப்பு கணக்கியல் என்ன அர்த்தம்? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டிங். இதுதான் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, CSR அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மனிதவள கணக்கியல். மனிதவள கணக்கியல். மனிதவள கணக்கியல் என்ன அர்த்தம்? ஹியூமன் ரிசோர்சஸ் அக்கவுண்டிங். தீஸ் ஆர் த பிரான்ச்சஸ் இந்த அக்கவுண்டன்சில இருக்கு. ஸோ ஒரு அக்கவுண்டன்சி அதாவது கணக்கியல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிதிநிலை அறிக்கை, அடக்க விலை கணக்கியல்,
மேலாண்மை கணக்கியல், சமூக பொறுப்பான கணக்கியல், மனிதவள மேம்பாட்டுக்கான கணக்கியல், இதெல்லாம் சேர்ந்ததுதான் அக்கௌண்டன்சியோட பிரிவுகள். ஸோ இந்த பிரிவுகளை 1 by 1 நம்ம என்னங்கிறத பார்த்துருவோம். நிதிநிலை கணக்கியல் அப்படிங்கிறது என்னன்னா, இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு பினான்சியல் அக்கௌண்டிங் அப்படின்னு பேரு. இது என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட், அதாவது இருக்கிற செலவு பண்ணது, வரவு பண்ணது, அந்த பீரியட்ல எழுதினது எல்லாமே பாஸ்ட் ஹிஸ்டரிய பேஸ் பண்ணி ஒரு நிதிநிலை அறிக்கையை தயார் பண்ணி அந்த கம்பெனி லாபத்தில் இருக்கா, நட்டத்தில் இருக்கா, அதோட பொறுப்புகள் எவ்வளவு, அதோட அசெட்ஸ் எவ்வளவு, சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு, ஷேர் ஹோல்டரோட இன்கம் எப்படி இருக்கு, இதெல்லாம் சொல்றதுதான் நிதிநிலை அறிக்கை. அதுக்கு அதை மெயின்டைன் பண்ற பிரான்ச்சுக்கு பேரு நிதிநிலை கணக்கியல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடக்க விலை கணக்கியல். அடக்க விலை கணக்கியல்னா இங்கிலீஷ்ல என்னன்னா காஸ்ட் அக்கௌண்டன்சின்னு பேரு. ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கான அடக்க விலை எவ்வளவு. இப்ப நான் ஏதாவது ஒரு குட்ஸ் தயாரிக்கிறேன் அப்படின்னா அதோட காஸ்ட் என்ன, அதை விற்கிறதுக்கான செலவு என்ன, அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பொருளோட கம்ப்ளீட் விலையை நம்ம கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்றதுதான் காஸ்ட் அக்கௌண்டன்சி. அடக்க விலை கணக்கியல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏசி யூனிட் நம்ம வாங்குறோம் ஈஸியா கடையில போய் 35,000 ரூபான்னு. இந்த அடக்க விலை கணக்கியல் என்ன பண்ணுவோம், ஏசி ப்ரொடியூஸ் பண்றதுக்கான காஸ்ட், அந்த ஏசி சேல் பண்றதுக்கான செலவு, இது எல்லாத்தையும் சேர்த்து, அது தவிர லாபம், அப்புறம் டீலரோட கமிஷன் எல்லாத்தையும் சேர்த்து காமிக்கிறது தான் அடக்க விலை கணக்கியல். அடுத்து நம்ம பார்க்க போறது மேலாண்மை கணக்கியல். அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். மேலாண்மை கணக்கியல்ங்கிறது என்னன்னா, இந்த நிதிநிலை கணக்கியலும் அடக்க விலை கணக்கியலையும் பேஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற ஒரு கணக்கு தான் மேலாண்மை கணக்கியல். ஸோ இதோட முக்கியமான இது என்னன்னா, ஒரு நிறுவனம் இந்த தொடர்ந்து இந்த பிசினஸ் பண்ண முடியுமா, இந்த பிசினஸ்ல நமக்கு லாபம் இருக்கா, இந்த பிசினஸ்ல வேற என்னென்ன எக்ஸ்பென்சஸ் குறைக்கலாம், எப்படி இந்த பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங், நிர்வாக திறமைக்கும் நிர்வாகத்துக்கான முடிவெடுக்கும் திறனையும் நமக்கு கொடுக்கறதுக்கு உதவுறது தான் மேலாண்மை கணக்கியல். அடுத்து சமூக பொறுப்பு கணக்கியல். சமூக பொறுப்பு கணக்கியல்னா இங்கிலீஷ்ல என்ன, சோசியல் ரெஸ்பான்சிபிள் அக்கௌண்டிங். ஒரு சமூக பொறுப்பு அப்படின்னா என்னன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுற்றுப்புற சூழல், அந்த மாசு, இப்போ ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வருதுன்னா அந்த ஏரியாவை சுத்தி சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கு, அங்க உள்ள வேலை வாய்ப்புகள் சார்ந்த நன்மைகள் என்னென்ன இருக்கு, அங்க உள்ள வாட்டர்ல இந்த கெமிக்கல் போய் கலக்காம இருக்கா, இதனால அங்க ஊர் மக்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லையா, இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள், வணிக நிறுவனங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அதுக்கான கணக்குகளை பார்க்கறது தான் சமூக பொறுப்பு கணக்கியல். திஸ் இஸ் நத்திங் பட் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த நிறுவனத்துக்கு சமூகத்தின் மேல இருக்கிற பொறுப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள உதவுவதுதான் சமூக பொறுப்பு கணக்கியல். அடுத்து மனிதவள கணக்கியல். மனிதவள கணக்கியல் என்ன அர்த்தம், ஹியூமன் ரிசோர்சஸ் அக்கௌண்டிங். முதல்ல எந்த ஒரு நிறுவனமே முதல்ல யார் வேணும் அப்படின்னா, ஒரு நிறுவனத்துக்கு மனித வளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே அந்த மனித வளங்கிறது, இப்போ ஒரு எம்ப்ளாயி அவர் ரெக்ரூட் பண்ணி இந்த துறையில நம்ம அவரை நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவர் மூலமா நமக்கு அந்த வணிக நிறுவனத்துக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கறத பத்தி, இது நத்திங் பட் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்ல ஒரு எம்ப்ளாயி ஒரு வேலைக்கு எடுக்கிறோம்னா அவருக்கு எவ்வளவு செலவாகுது, அவருடைய ட்ரைனிங் காஸ்ட் என்ன, அவருக்கு என்ன போனஸ் கொடுக்குறோம், அதை தவிர அவருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம், என்னென்ன இந்த கம்பெனில அவருக்கு ப்ரமோஷன் சான்சஸ் இருக்கு, இந்த மாதிரி பூரா தெரிஞ்சுக்கிறதுலாம் மனிதவள கணக்கியல். இந்த மாதிரி கணக்கியல்ல மொத்தம் 1 2 3 4 5 5 பிரான்ச்சஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் கணக்கியல் பிரிவு. Just stay connected. ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்க போறது கணக்கியலோட அடிப்படைகள், நத்திங் பட் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங். என்னென்ன பேசிஸ்ல அக்கவுண்டிங்க நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்னா, ஜெனரலா 3 அடிப்படையில தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் we call it as ரொக்க அடிப்படை. ரொக்க அடிப்படை அப்படிங்கிறது என்னன்னா கேஷ் பேசிஸ். அடுத்தது நிகழ்வு அடிப்படை.
நிகழ்வு அடிப்படை ஆர் வணிக அடிப்படை ரெண்டாவும் சொல்லலாம். இது வந்து முதல்ல நம்ம பேர் இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் ரொக்க அடிப்படைங்கிறது கேஷ் பேசிஸ். ரெண்டாவது நிகழ்வு அடிப்படை அல்லது வணிக அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பேரு அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ். மூணாவது கலப்பு ஆர் கலப்பின அடிப்படை அப்படின்னு என்ன அர்த்தம்? மிக்ஸ்ட் ஆர் ஹைபிரிட். சரி, முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ரொக்க அடிப்படை அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், அதாவது அந்த வணிக நிறுவனம் என்ன பண்ணும்னா தன்னுடைய எல்லா வரவு செலவுகளையும் ஒன்லி ரொக்க, அதாவது ஒன்லி கேஷ் பேசிஸ்ல தான் அக்கவுண்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா that company is following cash basis. These are basis of accounting. So இவங்க முதல்ல எடுக்க போறது ரொக்க அடிப்படை. ரொக்க அடிப்படைனா என்ன அர்த்தம்? வருமானம் இல்லையா, இன்கம். வருமானம் அப்படின்னா என்னன்னா ரொக்கமாக பெற்றது. கேஷ் வந்தாதான் அக்கவுண்ட் பண்ணுவேன். சோ ரொக்கமா எனக்கு பணம் வந்ததுன்னா அதை வருமானமா எடுத்துப்பேன். செலவினம்னா எக்ஸ்பென்ஸ். ரொக்கமா, இது ரொக்கமா பணம் வருது, இது ரொக்கமா பெறுவது, இது செலுத்தியது. சோ வருமானம் வந்தா ரொக்கமா வந்தா அது வந்து அக்கவுண்ட் பண்ணுவாங்க. செலவினம் வந்து ரொக்கமா வெளியில செலுத்தினாதான் செலவினமா ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் ரொக்கம் செலுத்தி சொத்து வாங்குவது, அசெட் வாங்குறோம்னு வைங்க, அதுவும் கேஷ் பேசிஸ். ரொக்கம் செலுத்தி சொத்து வாங்குவது. அதே மாதிரி லயபிலிட்டிக்கும் ரொக்கம் செலுத்தி, லயபிலிட்டிங்கிறது பொறுப்பு, அதுலயும் கேஷ் பேசிஸ்ல தான் அக்கவுண்ட் பண்ணுவோம். இதுக்கு பேரு பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங்ல எல்லாமே கேஷ். வருமானம் நாலு கேஷா பணம் உள்ள வந்தா கேஷ், பணம் செலவு பண்ணினா எக்ஸ்பென்ஸ், அதுவும் கேஷ். ஏதாவது ஒரு அசெட் வாங்கினா அதுக்கும் கேஷ் கொடுத்து வாங்கணும். ஏதாவது ஒரு லைபிலிட்டி பொறுப்புகளை வந்து நம்ம வந்து திருப்பி செலுத்தினா அதுவும் கேஷ் மூலமா பண்றது. இதுக்கு பேரு தான் ரொக்க அடிப்படை. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறது நிகழ்வு ஆர் வணிக அடிப்படை, அதாவது அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல். நிகழ்வு ஆர் வணிக அடிப்படை. நிகழ்வு ஆர் வணிக அடிப்படைனா இப்ப இது பார்த்துட்டோம், இது பார்க்க போறோம். இதுல எப்படி அக்கவுண்ட் பண்ணுவாங்க இந்த ரெண்டாவது மெத்தட்ல அப்படின்னு கேட்டா, வருமானம் வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, வருமானம் பெறப்பட்டிருந்தால் ஆள் பெற வேண்டி இருந்தால், வருமானம் வந்திருக்கலாம், that is called receive, அல்லது to be received, வர வேண்டி இருக்கலாம். இந்த மெத்தட்ல ஒருத்தருக்கு வருமானம் வர வேண்டி இருக்கு அப்படின்னாலும் அதை அக்கவுண்ட் பண்ணுவோம், வருமானம் வந்ததையும் அக்கவுண்ட் பண்ணுவோம். இதுக்கு பேரு அக்ரூவல் மெத்தட். அதே மாதிரி செலவு, வருமானத்துக்கு சொன்ன மாதிரியே செலவுக்கு என்ன எடுத்துக்கலாம்? செலவு வந்து ஒண்ணு பே பண்ணிருக்கலாம், இல்லைன்னா டு பி பே. நான் செலவு செய்ய வேண்டியது, செலவு செஞ்சது, ரெண்டையும் சேர்த்து அக்கவுண்ட் பண்றது செலவுல. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, ஏன்னா இந்த மேஜரா எப்பவுமே 4 ஹெட் தான் வரும். இது வந்து இன்கம், இது எக்ஸ்பென்ஸ், இன்னொன்று அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இப்படிதான் வந்து பேஸ் ஆஃப் அக்கவுண்டிங் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சொத்து. சொத்துக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா பணம் கொடுக்க வேண்டி இருக்கலாம். புரியுதா? அப்படி இருந்து அக்கவுண்ட் பண்ணாலும் அது வந்து அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ். அடுத்து பொறுப்புகள், லைபிலிட்டி. லைபிலிட்டி எப்படி இருக்கும்? லைபிலிட்டி வந்து செலுத்தி இருக்கலாம், ஒன்னு பே பண்ணிருப்பேன், இல்லைன்னா பே பண்ண போறேன், டு பி பே. சொத்து வந்து வாங்கி இருக்கலாம், வாங்க போறேன், அதுக்கான பணத்தை ரொக்கமா செலுத்தி இருக்கலாம், இல்ல செலுத்தப்பட வேண்டி இருக்கலாம். அப்படி சொன்னா அதுவும் மெர்கன்டைல் அக்கவுண்டிங். பொறுப்பு பே பண்ணுவேன் அல்லது பே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அக்கவுண்ட் பண்றதுக்கு பேரு மெர்கன்டைல் ஆர் அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங். ஸ்டூடெண்ட்ஸ் இது பார்த்துட்டோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது கலப்பு ஆர் கலப்பின.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைபிரிட் ஆர் மிக்ஸ்ட், ரெண்டுமே கலந்து. இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ மொத்தம் 3 மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங்ல நம்ம வந்து ஒரு அடிப்படையில தான் வந்து ஒரு புக்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். ரொக்க அடிப்படை, நிகழ்வு வணிக அடிப்படை, கலப்பு கலப்பின, இதை தான் பார்க்க போறோம். இதுல இந்த கலப்பு கலப்பின அடிப்படையில என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இன்கம் அதாவது வருமானமும் சொத்துகளும், அதாவது சொத்து அசட், வருமானமும் சொத்தும் என்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ரொக்க அடிப்படையில ஃபாலோ பண்ணுவாங்க. இதான் ஹைபிரிட் வெரைட்டி, ரொக்க அடிப்படை. இது ரெண்டும் ரொக்க அடிப்படை. இதே நேரத்துல செலவும் பொறுப்புகள், இது வந்து செலவு எக்ஸ்பென்ஸ், இது வந்து பொறுப்பு. இது ரெண்டும் நிகழ்வு அடிப்படையில், அதாவது அக்ரூவல் பேசிஸ், நிகழ்வு அடிப்படை. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? வருமானமும் சொத்தும் ரொக்க அடிப்படையிலையும், செலவும் பொறுப்பும் நிகழ்வு அடிப்படையில். இதுக்கு பேர் தான் ஹைபிரிட் வெரைட்டிஸ், ஹைபிரிட் மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங், ஹைபிரிட் அண்ட் அக்ரூவல், கலப்பு கலப்பினம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லையும் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது இந்த கணக்கில் தகவல்களை யார் யாரு யூஸ் பண்றாங்க, யார் யாரு பயனீட்டாளர்கள், யார் யாரு இந்த அக்கௌண்டன்சி யூஸ் ஆகும்? இன்டர்னல் கஸ்டமர் அண்ட் எக்ஸ்டர்னல் கஸ்டமர், ரெண்டு பேருக்கு யூஸ் ஆகும். அதாவது அகப்புற பயனீட்டாளர்கள், புற பயனீட்டாளர்கள், ரெண்டு பேருக்குமே இந்த வந்து அக்கௌண்ட்ஸ், நம்ம இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் யார் இன்டர்னல் கஸ்டமர் அப்படின்னு கேட்டா, உரிமையாளர், ஓனருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த வணிக நிறுவனத்தோட லாப நட்டங்களை அவர் தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு வசதியா இருக்கும். ரெண்டாவது நிர்வாகம், முடிவெடுப்பது, மேனேஜ்மெண்ட், இந்த பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன மாதிரி டெவலப் பண்ணலாங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங்கும் இந்த அக்கௌண்டன்சி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் பணியாளர்கள், எம்ப்ளாயிஸுக்கும் இந்த அக்கௌண்டன்சி அந்த நிதிநிலை அறிக்கை வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு லாபம் ஈட்டும் திறன் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. இவங்கெல்லாம் we call it as internal customers. Some of them are external customers. External customers யாரு? கடன் ஈந்தோர் மற்றும் நிதி நிறுவனங்கள். இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம கடன் வாங்குவோம் பேங்க்ல, இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம். ஸோ அந்த நிறுவனத்துக்கும் இந்த கம்பெனி எப்படி டெவலப் ஆயிருக்கு, என்ன ஏது, அதோட நிதிநிலை அறிக்கைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து முதல்ல நிதி நிறுவனங்களுக்கு எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ல இந்த அக்கௌண்டன்சி யூஸ் ஆகும். அடுத்து முதலீட்டாளர்கள்லாம் யார் இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கும் இந்த கம்பெனி எப்படி லாபத்துல போகுதா நஷ்டத்துல போறதா, என்னென்ன மாதிரி கம்பெனியோட பிளான் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை மிகவும் உபயோகமா இருக்கும். அடுத்து வாடிக்கையாளர்கள்னா யார்? கஸ்டமர்ஸ். ஸோ இந்த வாடிக்கையாளர்களுக்கு வந்து இந்த கம்பெனியோட தொடர்ந்து பிசினஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் குவாலிட்டி, மேனேஜ்மெண்ட் யாரு, என்ன ஏதுங்கிற டிசிஷன் எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை மிகவும் பயனீட்டாளர். இவங்கெல்லாம் வந்து யூசர்ஸ், இன்டர்னல் யூசர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் நிதி நிறுவனம், முதலீட்டாளர்கள், வாடிக்கையாளர்கள். அடுத்து வரி அதிகாரிகள். ஸோ டாக்ஸ் எல்லாம் கட்டுறோம் இல்லையா, அந்த வரி அதிகாரிகளுக்கும் இது ரொம்ப உபயோகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சரக்கு வரி இருக்கு, சேவை வரி இருக்கு, வருமான வரி இருக்கு. இவங்கெல்லாம் இந்த ஆவணங்களை பேஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுப்பாங்க. அடுத்து அரசு, கவர்மெண்ட்டுக்கும் இந்த நிதிநிலை அறிக்கை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஏரியால வந்து இந்த நிறுவனம் எவ்வளவு, என்ன மாதிரி இந்த நிறுவனம் வேலை செய்யுது, அதுக்கு ஏதாவது மானியம் கொடுக்கணுமா, அந்த நிறுவனத்தினால எவ்வளவு அந்த ஏரியால எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு,
அந்த ஏரியாவில் வேற என்னென்ன இன்னும் டெவலப் பண்ணலாங்கிற டிசிஷன் கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கும் இந்த நிதிநிலை அறிக்கைகள் மிகவும் உபயோகமாக இருக்கும். அடுத்து ஆராய்ச்சியாளர்கள், ரிசர்ச் ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச் பண்றவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த கம்பெனியை பற்றியான டேட்டாவை அவங்க வந்து பகுப்பாய்வு செய்து மதிப்பீடு செய்யறதுக்கும் உபயோகமா இருக்கும். அடுத்து பொதுமக்கள், ஜெனரல் பப்ளிக், இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி இந்த ஏரியாவில் இருக்கும்போது அதோட சுற்றுச்சூழல் எப்படி வந்து வருமானம் ஈட்டும் திறன், இதன் மூலம் எனக்கு ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிற பொதுமக்களுக்கும் இந்த நிதிநிலை அறிக்கை பொதுமக்களுக்கும் உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த நிதிநிலை அறிக்கை அப்படின்னு நம்ம வந்து அக்கௌண்டன்சியில சொல்லும்போது இதை யார் யார் பயன்படுத்துறாங்க, கணக்கியலோட தகவல், அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் யார் யாருக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்டர்னல் கஸ்டமர் அண்ட் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ். இன்டர்னல்ல ஓனர், மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயீஸ். எக்ஸ்டர்னல்ல ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் பேங்க்ஸ், இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ், டாக்ஸ் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட், ரிசர்ச் அசோசியேஷன் அண்ட் ஜெனரல் பப்ளிக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நம்ம பார்க்க போறது கணக்காளரின் பங்களிப்பு, ரோல் ஆஃப் அக்கவுண்டன்ட். ஒரு நிறுவனத்துல கணக்காளர்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட பங்களிப்பு என்ன, கணக்காளரோட பங்களிப்பு என்ன அப்படின்னா முதல்ல வந்து ஏடுகளை பராமரிப்பது, மெயின்டைனிங் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். முதல்ல ஏடுகளை பராமரிப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் அவரோட வேலை என்னன்னா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அடுத்து நிர்வாகத்திற்கு தகவல் கொடுப்பது, யாருக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது ஒரு அக்கௌண்டன்டோட வேலை, அதாவது கணக்காளரின் பங்களிப்பு. அடுத்து ஒரு வணிகத்தோட சொத்துக்களை பாதுகாப்பது, அசெட் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிக்கான சொத்து, இதை பாதுகாப்பது அவரோட முக்கியமான ரோல், வணிக சொத்துக்களை பாதுகாப்பது. அப்புறம் நிதி ஆலோசகர், டாக்ஸ் கன்சல்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரோலும் அவர் பண்ணுவாரு. என்ன மாதிரி டாக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் லெவி பண்றாங்கன்னு பார்த்துட்டு அந்த எங்க வந்து நம்மளால டாக்ஸ் ரெகுலரா கட்ட முடியும், எங்க டாக்ஸை நம்ம வந்து இன்னும் குறைக்க முடியும் வளர்ச்சி திட்டங்கள் மூலமா அப்படிங்கறதையும் அவரு அந்த நிதி ஆலோசகரா அந்த அக்கௌண்டன்ட் இருப்பாரு. அடுத்து வரி மேலாளர், ஸோ வரி மேலாளர்னா என்ன அர்த்தம், குறித்த காலத்துல வருமான வரியை கரெக்டா கட்டுறது, அதுக்கான நிதிநிலை அறிக்கை தயார் செய்து கொடுக்கிறது, வருமானத்துல வரி விலக்கு பெறுறது, அப்புறம் வருமான வரி சுமைகள் அதிகமாக இருந்தால் அதை எவ்வாறு குறைப்பது போன்ற நிதிநிலை ஆலோசகர்கள் வழங்குபவராக வரி மேலாளராகவும் இருப்பார். இது தவிர பொது தொடர்பு அலுவலர், பொது தொடர்பு அலுவலர்னா என்ன, அந்த கம்பெனிக்கும் வெளியிலிருந்து வர இந்த கம்பெனி பற்றியான வணிக நிறுவனத்தை பற்றியான நிதிநிலை அறிக்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாராவது வந்தாங்கன்னா அந்த பகுப்பாய்வு செய்வதற்கோ அதை ரிசர்ச் பண்றதுக்கோ வந்தா இஸ் அ பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். தீஸ் ஆர் த மேஜர் ரோல்ஸ் ஆஃப் an accountant. So maintaining books of accounts, give proper information to the management, take care of assets of the company, act as a tax consultant, act as a tax manager, and finally a public relation officer. Hope students you will enjoy the basis of accountant's role now. இப்ப நம்ம அடுத்த டாபிக்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கணக்கியலோட கருத்து கட்டமைப்புகள் என்னங்கறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். Stay connected. Wish you all very best to all of you.